ஆர்சிபி ரசிகர்களே, உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு டியூ பிளஸ் சொல்லியிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஃபேன்ஸ் மத்தியில என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஏங்க நாங்க போன வருஷம் கப்பு ஜெயிச்சோம், இந்த வருஷம் கப்பு ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை மறுபடியும் ஆர்சிபி குள்ள வரணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, தயவு செய்து அவர் ஆர்சிபிக்கு வர வேணாம், அவர் இல்லாம இருந்தாலே நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விராட் கோலிக்கு அப்புறம் வெளிநாட்டு பிளேயர்களுக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னா அது யாருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆர்சிபி ஒரு முறை கூட கப்படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு முடிவு பண்ணேன், இந்த வருஷம் நான் ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா 2026 ஐபிஎல் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா மும்பைக்கு தான் சொல்லுவேன். பாவங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா 2020 தான் அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். 5 வருஷமா பாத்தீங்கன்னா தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே நீங்க கிளம்பி வந்துடுறாங்க, அம்பானி காசு கொடுத்துட்டாரு, அம்பானி ஸ்வீட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷமா அவர் என்ன காசு கொடுக்கலையா, இல்ல அவர் பிச்சை எடுத்துக்கிறாரா, ஏன்னா அப்படி கிளப்பி விடுறீங்க அப்படின்னு தான் தோணுது. இந்த வருஷம் 2026 கப்பல் எழுதி வச்சிருவாங்க, எம்ஐ தான்.